லாஸ்ட் வீக் வந்து கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு. பிட்காயின் மற்ற ஆல்காயின்ஸ்லாம் கூட இப்போ டவுனில் தான் இருக்குது. ஸோ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருக்காங்க இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் யூஎஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்ட் ஆஃப் 4 இயர் கிரிப்டோ சைக்கிள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனி மூலமாக நடக்கணும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது என்னன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 4 இயர் சைக்கிள்லாம் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ கிரிப்டோவில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக 4 இயர் சைக்கிள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் ஆல் சீசனுக்கே வராங்க. 4 இயர் சைக்கிள் என்னன்னா வந்து 2008 ஃபஸ்ட்டு பிட்காயின் உருவாக்கப்பட்டது. பட் எவ்ரி 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பிட்காயின் வந்து பயங்கர புல்ரன் போகும். 2012, 2017, 2021, இப்போ 2025 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போ வந்து இந்த புல்ரன் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து 4 இயர் கிரிப்டோ சைக்கிள். இந்த 4 இயர் கிரிப்டோ சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் சீசன் ஆரம்பிக்கும். அந்த 4 இயர் கிரிப்டோ சைக்கிளோட எண்டில் அது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் வந்து ஃபஸ்ட்டு பம்ப் ஆகும். பிட்காயின் பம்ப் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து இருக்கிற மணி பார்த்தீங்கன்னா வந்து எத்தீரியம்க்கு போகும். எத்தீரியம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப் போகும். சொலானா, கார்டானோ, XRP அந்த மாதிரி லார்ஜ் கேப் காயின்ஸ்க்கு போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் காயின்ஸ்க்கு போகும். மற்ற எல்லா ஆல் காயின்ஸ்க்கும் போகும். மிட் கேப், லோ கேப், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தீமேட்டிக்காக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ரிலேட்டட் காயின்ஸ், இல்லைனா வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் காயின்ஸ், இல்லைனா வந்து கேமிங் ரிலேட்டட் காயின்ஸ், இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் மீம் காயின்ஸ், இந்த மாதிரி வந்து தீமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு காயின் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் சீசன். ஸோ இந்த பிட்காயினோட சைக்கிள் ஏன் இப்படி 4 இயர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினுக்கு ஒரு சப்ளை ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 4 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பிட்காயின் மைண்ட் செய்யப்படும், எவ்வளோ பிட்காயின் பிளாக் ரிவார்டாக கிடைக்கும்ன்றது வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து 50 பிட்காயின் கிடைக்கும் ஒவ்வொரு பிளாக் ரிவார்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 25 மாறிச்சு 2012, 2016 12.5 மாறிச்சு, 2020 6.25 மாறிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3.125 மாறி இருக்குது. ஸோ இந்த ஹாவிங் ரிவார்ட் குறைஞ்சதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து பிட்காயின் புல்ரன் ஆகும். ஸோ இப்போ 2025 எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்போ வந்து இந்த புல்ரன் வரும்னு சொல்லிட்டு. ஸோ பிட்காயினோட சப்ளை குறையிறதுனால தான் பிட்காயின் புல்ரன் வருது. அதனால தான் ஆல் சீசனும் வருது. பட் இந்த கேம் வந்து இப்போ மாற வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கம்பெனி, ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனி முன்னாடி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதோட பேரை ஸ்ட்ராட்டஜின்னு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட CEO வந்து மைக்கேல் சேலர். நான் நிறைய வீடியோஸ் இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். பட் அந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வந்து இப்போ S&P 500 இன்க்ளூட் பண்ணால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனி S&P 500 இன்க்ளூட் ஆகிறதுனால எப்படி வந்து 4 இயர் கிரிப்டோ சைக்கிள் மாற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிட்காயின் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி எவ்வளோ பிட்காயின் வாங்கியிருக்காங்கன்னா 636,000 பிட்காயின் இவ்வளோ பிட்காயின் வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் பிட்காயின் வாங்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தா தெரியும், எவ்ரி மந்த் பிட்காயின் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட 200,000-300,000 பிட்காயின் கிட்ட தான் இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் டபுள் தட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பிட்காயின் வாங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸும் ஏறிட்டே போகும். ஸோ இவங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஏறினதால இவங்களோட மார்க்கெட் கேப் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எவ்வளோ பிட்காயின் வந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க பிட்காயின் இப்படி வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேப் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கும் பிட்காயினுக்கும் கிரிப்டோக்கும் பயங்கரமாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ S&P 500 நம்ம என்னென்னு பார்க்கலாம். S&P 500 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ப்ராமினன்ட் மார்க்கெட் கேப் ஃபண்ட். டாப் 500 கம்பெனிஸ் யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸை வந்து they will assign a weight and they include that into S&P 500. ஸோ ஒரு கம்பெனி S&P 500 இன்க்ளூட் ஆகணும்னா அதுக்கு ஒரு 5 கிரைட்டீரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து $22.7 பில்லியன் மேலே இருக்கணும். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ மார்க்கெட் கேப் இருக்குன்னா $96.867 பில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குது. ஸோ அவங்க எதிர்பார்க்குற $22.7 பில்லியனோட ரொம்பவே அதிகமாக இருக்குது. $96 பில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குது மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிக்விடிட்டி இருக்கணும். இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயே ரொம்ப ஃபேமஸ் இது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 250,000 ஷேர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 250,000 ஷேர்ஸ்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகணும். ஸோ இங்கே ஆவரேஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 11 மில்லியனுக்கும் மேலே மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து அது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் நாஸ்டாக்லையும் லிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ அதுலேயும் வந்து ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வந்து US கம்பெனியாக இருக்கணும். ஸோ இது எல்லா கிரைட்டீரியாவும் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் ஃப்ரைடேக்குள்ளே கண்டிப்பாக வந்து நியூஸ் வந்துடும். ஸ்ட்ராட்டஜி வந்து S&P 500 இன்க்ளூட் ஆகிறதுக்கு நியூஸ் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி வந்துடுச்சுன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பிட்காயின் வாங்குறாங்களோ, இங்கே அவங்க எவ்வளோ பிட்காயின் வாங்குறாங்களோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Jan 2025 நிறைய பிட்காயின் வாங்கியிருக்காங்க. நீங்கள் Jan 2025 பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக மேலே போயிருக்கும். ஸோ இங்கே எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ பிட்காயின் வாங்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இவங்க S&P 500 இன்க்ளூட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கூட மேலே போகும். ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க S&P 500 வந்துட்டாங்கன்னா யூஎஸ்ல 401k அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இந்தியாவில் PF இருக்கோ இல்லை நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கோ அந்த மாதிரி மக்கள் எல்லாமே இங்கே யூஎஸ்ல வந்து 401k தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 401k இன்வெஸ்ட் பண்ணுறவங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து S&P 500 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து S&P 500 உள்ள வந்துருச்சுன்னா மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே அவங்களுக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுற மணி எல்லாமே 401k மூலமாக S&P 500 வந்து
அதில் ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனிக்கும் ஒரு ஷேர் போகும். அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பிட்காயின் வாங்குவாங்க. ஸோ இவங்க பிட்காயின் வாங்க என்ன ஆகும்னா பிட்காயினோட பிரைஸ் குறையாது. யூஸ்வலாக என்ன நடக்கும்னா 4 இயர்ஸ் சைக்கிளுக்கு அப்புறம் பிட்காயினோட பிரைஸ் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆயிடும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனி பிட்காயின் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அதோட பிரைஸ் வந்து இப்போ எப்படி கிராஷ் ஆகுதோ அந்த மாதிரி கிராஷ் ஆகாது, ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த புல்ரன் வந்து பிட்காயின் வந்து 150K போயிட்டு திரும்ப ஒரு 70K இல்லை 60K வந்துடும் எதிர்பார்க்குறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் திரும்பவும் வந்து 80K கீழே பிட்காயின் போக போகிறதே இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து. ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வாங்குறாங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனியும் வாங்குறாங்க. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக மேலே போக போகுது. அதனால தான் வந்து 4 இயர் கிரிப்டோ சைக்கிள் இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் வந்து 401K கான்ட்ரிபியூஷன் $72 billion வருது ஒரு மந்த்துக்கு. அதில் 70% வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வருது, அதாவது $50 billion. அதில் 50% பார்த்தீங்கன்னா வந்து S&P 500க்கு வருது. ஸோ $25 billion எவ்ரி மந்த் $25 billion வந்து S&P 500 ஃபண்டுக்கு வருது. ஸோ மேபி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற கம்பெனிக்கு ஜஸ்ட் ஒரு $250 million வந்தால் கூட எவ்ரி மந்த் $250 million உள்ளே வந்துச்சுன்னா அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக அதிகமாகும். ஸோ $340 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து 400, 500, 600லாம் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ காசு அவங்ககிட்ட அதிகமாக போதும் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து they will buy a lot of பிட்காயின். அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா பிட்காயின் வாங்குறது அவங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜி. இந்த கம்பெனி வந்து டோட்டலாக ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனியாக மாறிடுச்சு. இனிஷியலாக பார்த்தா இது வந்து ஒரு டெக் கம்பெனி, பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமாக ஒரு டெக்னாலஜி கம்பெனி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5 ஆஃபரிங் இருக்குது. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டாக் வாங்கலாம், STRD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல் இருக்குது, STRK, STRC, STRF, இந்த மாதிரி 5 ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஎஸ்ல பெரிய கம்பெனிலாம் வந்து பிட்காயின் வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 4 இயர் கிரிப்டோ சைக்கிள் உடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து 4 வருஷத்துக்கு ஒரு ஆல் சீசன் வரும் அப்படின்றது வந்து அடுத்த ஆல் சீசன் இதே மாதிரி இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. இந்த ஆல் சீசனே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து தட்டுத்தர மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த பேஷன்ஸே போயிடுச்சு. நம்ம ஏன்னா யூஸ்வலாக ஆல் சீசன்லாம் இவ்வளோ லேட் ஆகாது, டக்குன்னு வந்துடும். ஸோ இந்த வாட்டி இவ்வளோ டிலே ஆகாத பார்த்து எல்லாமே பயப்படுறாங்க. பட் இதுக்கு அடுத்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா பிட்காயின் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடும் அடுத்த 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நீங்கள் வந்து பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஆல் சீசனில் ட்ரேட் பண்ணுங்கள். பட் பிட்காயின் லாங் டர்ம்க்கு ஏன் வாங்கணும், ஏன் மற்ற கம்பெனிஸ்லாம் பிட்காயின் வாங்குறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜென்ரலாகவே பிட்காயின் அடாப்ஷனை பற்றியும் நீங்கள் பாருங்கள். இந்த விஷயம் எப்போ ஆல் சீசன் நடக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.